ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். அ இன்றைய பதிவில வந்து நான் நேத்து நைட்டு செஞ்ச டின்னரும், இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் இது 3மே சேர்ந்து ஒரே பதிவில குடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டின்னர் பார்ப்போம். இது வந்து நம்மளோட சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா? சின்ன சின்னதா இருக்குமே, அந்த சின்ன ஸ்மால் சைஸ் சோயா சங்க்ஸில வந்து ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன் சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாரி. ஸோ முதல்ல அத வந்து ஹாட் வாட்டர்ல போட்டு ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்படி புழிஞ்சு எடுத்தத வந்து தயிர்ல உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மசாலா பொடி வேணும்னா கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டு, அந்த தயிர்ல வந்து இத சோக் பண்ணி வச்சோம் இல்லையா? அத நல்லா புழிஞ்சு அதில போட்டு நல்லா கலந்து ஊற வச்சிடணும். அது மாட்டும் ஒரு சைடு ஊறிட்டுருக்கட்டும். இதுக்கு நடுவுல நம்ம வந்து சீரகம், சோம்பு 2ம் தாளிச்சுட்டு, அதோட வெங்காயத்த போட்டு நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கின அப்புறம் அதில் ஒரு 2 விரல் அளவுக்கு இஞ்சியும், ஒரு 8 பூண்டு பல்லும் சேர்த்து வதக்குறோம். பூண்டெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக ஈஸியாக வதங்கிரும். ஸோ அப்படி வதங்கினதை எடுத்து ஆற வச்சுட்டு, அதோட 4 முந்திரி பருப்பு ஒரு ஒரு 7, 8 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துப்போம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அதே பாண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் தாளிச்சு நமக்கு என்ன மாதிரியான மசாலா பிடிக்குமோ அதை தாளிச்சிக்கலாம். அதோட நான் 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு அரைச்சதையும் விட்டு வதக்குறேன். இது நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு மாதிரி நல்லா சுருண்டு அழகாக வரும்போது, நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அந்த சோயா சங்க்ஸ் அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துடணும். சேர்த்து அதோடய நல்லா பெரட்டி, அதையும் நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பின்னாடி நம்மளோட இந்த ஊற வச்ச பாத்திரத்தில் உள்ளது, மிக்சியில் அரைச்சது எல்லாத்தோடையும் தண்ணியும் நல்லா அலசி இதில் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் கிரேவி கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். அப்படியும் உங்களுக்கு தனியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா? அதை எடுத்து ஒரு தடவை அரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கிரேவி வந்து நல்ல பதமாக செட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இது மாதிரி நீங்கள் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். அருமையாக இருந்தது. ப்ரோட்டீன் ரிச்சு, பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையான ஒரு சைட் டிஷ் இது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். நல்லா சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் அந்த கிரேவியில் வந்து எல்லாமே நல்லா செட் ஆகும். சோயா சங்க்ஸில் நல்லா எல்லாமே வந்து மசாலாலாம் ஏறும். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. நான் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நம்ம சோயா சங்க்ஸ்லாம் உப்பு போட்டு கலந்து வச்சாலுமே கூட இந்த கிரேவிக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. மேலாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவலாம். என்கிட்ட இல்லாதனால தூவலை. பட் அதெல்லாம் இல்லாமையே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இது போல் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அருமையான சைட் டிஷ்ஷோடு நம்ம சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சப்பாத்திக்கு சோயா சங்க்ஸ் சேர்த்த ஒரு சைட் டிஷ், சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி.